आपकी अदालतல கிரிக்கெட் கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னங்கறத பாப்போம். இவர் கொஞ்சம் அதிகப்படியா பேசுவாரு. உங்க பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இங்க பாருங்க, நான் இத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஒரு சில வாட்டி தப்பு நடக்கும். ஆரம்பத்திலே நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் பெர்ஃபெக்ட் இல்ல, வேற யாரும் பெர்ஃபெக்ட் இல்லன்னு. சோ நான் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் कि बुलबुलों के पंखों में बंधे हुए कभी बाज नहीं रहते, बुज़दिलों और कायरों के हाथों में कभी राज नहीं रहते। सर झुका के चलने की आदत पड़ जाए जिस इंसान को, उस इंसान के सर पे कभी ताज नहीं रहते, कभी ताज। சோ ஒருவேளை அதனால என்னோட உண்மையில யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்காக நான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன், எதுக்காகவும் வருத்தப்படவும் மாட்டேன். இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க பேச்சால ஜெஃப்ரி பைகாட்டுக்கு பாத்தீங்களா, ஜெஃப்ரி பைகாட்டோட விஷயத்துக்கு வந்துட்டாரு. ஜெஃப்ரி பைகாட் உலகத்துல இருக்கிற எல்லாரோட டவுசனையும் உருவிட்டாரு. யாராவது அவரை அவமானப்படுத்தினா இவரு வக்காலத்துக்கு வராரு. மக்களே, இது தப்பு தானே? அப்புறம் சார் ஜெஃப்ரி பைகாட், அப்புறம் சார் நான் ஜாஃப்ரியை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா, நான் முதல் 15 நாள் காமெண்ட்ரி கொடுத்தப்ப அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன்னா, எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆமாமா இருங்க அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். நான் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தேன்னா, அவரு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, இவன் ஒரு சின்ன பையன், இவனை வச்சே மக்களை சிரிக்க வச்சு இவனை தாழ்த்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணாரு. அது நடக்கல. अब जिन्हें हम हार समझे थे गला अपना सजाने को, वही अब नाग बन बैठे हमारे काट खाने को। அப்ப அது தப்பான விஷயம் தானே? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல, இப்ப எப்படி இரும்ப கட் பண்ண போது பாருங்கன்னு. அந்த நாட்கள்ல ஜெஃப்ரி ஷில்பா ஷெட்டிவே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. ஒருவேளை வயசான குதிரைக்கு ஆசை வந்துருச்சுன்னா அதுல ஏன் தப்பு ஒண்ணுமே இல்லையே. அதனால அப்ப நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், ஷில்பா அவங்களுடைய பொண்ணு மாதிரி, ஏன்னா அவரோட அப்பா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் அப்படி சொன்னதை கேட்டதும் அவரு மனுஷன் வெடவெடுத்து போயிட்டாரு. அந்த மனுஷன் என்ன சொன்னான்னா, இல்ல நான் அப்படி எல்லாம் பார்க்கல, ஐ எம் வெரி யங், லுக் அட் மை ஹெட். இங்கிலீஷ் இங்க பேசலாம்ல சார்? அதாவது அவர் என்ன சொன்னார்னா, லுக் அட் மீ, ஐ எம் ஸ்டில் வெரி யங். Yes sir, Jeffrey, the last time you celebrated your birthday, the candles cost more than the cake. அவருக்கு இன்னும் நிறைய கோவம் வந்துருச்சு. அவரை பாத்தீங்கன்னா அவர் மண்டையில ஒரு முடி கூட இல்ல, விக்கு கூட செட் ஆகாது. பால்ட் மேனுக்கு டாண்ட்ரஃப் கிரீம் வேணுமா? அவர் இதெல்லாம் கேட்டது ரொம்ப ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன பயங்கரமான ஆள்னு சொல்லி அவர் என்ன ஒரு தனியார் இடத்துக்கு கூட்டிட்டு போய், ஷுடு, நான் எஸ் சார் ஷுடு, சொல்லுங்க சார், நோ ஹிட்டிங் பிலோ த பெல்ட் மை சன், நோ ஹிட்டிங் பிலோ த பெல்ட். நான் என்ன சொன்னா, யோ ஓல்ட் மேன், யூ ஹிட் மீ பிலோ த பெல்ட், ஐ வில் கோ 6 inches பிலோ தட் அப்படின்னு சொன்னேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனுஷன் வெடவெடுத்து போயிட்டார் சார். அவரு வெடவெடுத்து போயிட்டாரு. அப்பப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் சார். விளையாட்டுத்தனமா ஒரு ஆளு ஹீரோவா மாறிடுவாரு. ஒரு சில வாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாம நல்லது செஞ்சாலும் அது ரிவர்ஸா திரும்பிருச்சுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? லல்லு கரே கவல்லியா ரப் சித்தியா பாவே. சார், நான் ஜாஃப்ரியா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோவா தான் நான் பாக்குறேன். ஆனா யாரையும் அவமரியாதை பண்ணக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தே தீரும். அது இருந்தாதான் மனுஷன். ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு, நாங்க ஒரு தடவை சூப்பர் செலக்டர் விளையாடணும். அதுல நான் எப்பவுமே ஜெயிப்பேன். ஆனா அவரு சொல்லுவாரு, இவன் ஒரு லக்கி பாய்னு. ஐ எம் அன்லக்கி, யூ ஆர் லக்கி, ஐ எம் அன்லக்கி. இதெல்லாம் ஒரு விஷயமாயா? 4வது வாட்டி 5வது வாட்டி இப்படி நடக்கும்போது எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு பெரிய கப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அவரு ஜாஃப்ரி சார் கிட்ட கேட்டாங்க, சார் இவன் இந்த அவார்டை 7வது முறையா வாங்குறான், அதுக்கு அவர் சொன்னாரு இவன் லக்கின்னு. ஐ எம் அன்லக்கி. நான் ஜாஃப்ரி பார்த்து சொன்னா, ஆமா சார், யூ ஆர் அன்லக்கி. Even if somebody threw you into barrel of nipples, you still come out sucking your thumb. முழுமையா விழுந்துட்டாரு, முழுமையா சரண்டர் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப், நாங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். என்னன்னா, நாங்க நண்பர்கள் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பிளேயர்ஸ் பின்னாடி இருந்து யார பத்தியும் பேசக்கூடாது. ஆனா பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தா பிரபாகர் உங்க மேல நிறைய குற்றம் சுமத்தி இருக்காரு. அப்புறம் நீங்க இங்கிலாந்து மேட்ச் அப்போ அசாருதீன் கூட சண்டை போட்டு நீங்க நடுவுல வந்துட்டீங்க. நான் அங்கிருந்து ரிட்டையர்மெண்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் யார பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. இனிமேல் ஒரு விஷயம், நீங்க இதுவரைக்கும் அஷாருதீன் கூட என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அஷாரை எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்களா? ஆமாமா, நாங்க அடிக்கடி சந்திச்சிருக்கோமே. ஒரு அண்ணன் மாதிரி அவரை சந்திப்பேன், தாராளமா சந்திப்பேன். அப்புறம் அசருதீனை நான் எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணுவேன். இதுக்காக ஷோஸ்ல கூட நான் எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கேன். என் மனசுல அவர் மேல எந்த குறையும் கிடையாது. இன்னைக்கும் அசருதீனை என் அண்ணனா தான் நினைப்பேன். ஆனா இந்த விஷயம் உண்மையா? 1996ல இந்த விஷயம் நடந்தப்போ
அஷாருதீன் நாம பேட்டிங் பண்ணலான்னு ஒரு சைகையை காட்டினாரு. அப்ப சந்தீப் பாட்டீல் உங்ககிட்ட கேட்டாரு, நீ எதுக்குப்பா பேட போட்டுக்கிட்ட இப்போன்னு. ரஜத் சார், நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க இந்த வார்த்தையை புடுங்கிறதுக்கு. ஆனா உங்களோட அந்த முயற்சி வெற்றி பெறாது சார். நான் உங்ககிட்ட சொல்ல போறதே இல்ல அங்க என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு. அது ஏன் சொல்ல முடியாதுன்னா, அது என் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது. நான் அதை மதிக்கிறேன். அவர் மேல நான் என்னைக்குமே நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அசருதன் என் அண்ணனாதான் இருப்பாரு. நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நாம வந்து பேசுவோம். உங்க நம்பிக்கைகளை பத்தி, நீங்க நம்புற அந்த மூட நம்பிக்கைகளை பத்தி பேசலாம். நீங்க சொல்லுங்க, எது வேணும்னாலும் சொல்லுங்க. कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना।